Hi friends, welcome back to பசிம் ருசியும். இன்னைக்கு பசிம் ருசியமில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மிளகாய் தூள் மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் ஃப்ரையில் நிறைய பேருக்கு இந்த மிளகாய் தூள் வாசம் இல்லாமல் எப்படி அருமையாக செய்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிளகாய் தூள் வாசம் வராமல், ஸ்மெல் வராமல், அதே சமயத்தில் நல்ல பதமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற திக்னஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலி இது வந்து சிப்ஸுக்கு கட் பண்ணுறதோட கொஞ்சம் ஜாஸ்தியான திக்னஸில் கட் பண்ணியிருக்கேன். 2 வாழைக்காய் எனக்கு எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் மல்லி கலந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஃப்ரைக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம இந்த வாழைக்காயை அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதாவது மிளகாய் தூள் எல்லா பீசஸ்லேயும் போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி கலரும் ஈவனாக ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஹீட் ஏறிட்டா அப்படின்னு பார்க்கணும். வாழைக்காய் நல்லா ஹீட் ஏறணுன்னு சிம்மில் வச்சு இந்த மாதிரி வாழைக்காய் பீஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸில் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஒரு 75% தான் வந்து ரெடியாக இருக்கும். ஆனாலும் இதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணினோம் அப்படின்னாக்கா வாழைக்காய் உடஞ்சி வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அனதர் 3 மினிட்ஸில் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறச்ச துளி தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 2 to 3 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு லிட் போட்டு ஃப்ரை பண்ணணும். கம்ப்ளீட்டாக நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த ஆயில் சேர்த்துடணும். நம்ம எந்த ஒரு 4 ஸ்பூன் ஆயிலில் தான் இப்போ இது ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்துடணும். கம்ப்ளீட்டாக இடையில விட்டு சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மிளகாய்த்தூள் பச்சை வாசம் அடிக்காது. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பசியும் ருசியுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.